வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மனைவி விட்டு 30 வருடங்கள் பிரிந்து வாழுகிறார். அதாவது மக்களே, நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய தகவலை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு மனிதர் என்கிட்ட வர்றாரு, அவர் கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. 30 வருடமாக என் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறேன். 30 வருடமாக வாழ்கிற நபருக்கு 8 வயதில் பெண் குழந்தை எப்படி இருக்குது, 19 வயதில் எப்படி பெண் குழந்தை உள்ளது? இது என்னுடைய கேள்வி. அவர்கிட்ட நான் கேட்குறேன். இதை நேற்று ஒருத்தவங்கிட்ட நான் கேட்குறேன். கேட்கும் பொழுது அவர் என்கிட்ட கேட்குறார், எப்படி 30 வருஷமாக பிரிஞ்சு வாழும்பொழுது 8 வயதில் பெண் குழந்தை வரும், 19 வயசில் எப்படி ஒரு குழந்தை வரும்? அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினால் நான் எப்படி ஒரு பெண் வீட்டில் பேசி உங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்க முடியும்? ஏங்க, உண்மையை பேசுங்கன்னா இதில் இந்த மாதிரி பேசுனா நான் யாரை எப்படிங்க முடிச்சு கொடுக்க முடியும்? அதனால் மக்களே, அவர் பேசின ஆடியோவும் இதில் இருக்குது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இது நான் ஒரு விளம்பரத்துக்காக அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. சில பேர் 1000 2000 கட்டிட்டு நீங்கள் உடனே முடிச்சு கொடுக்கலன்னு திட்டுறீங்க. ரைட்டு. முதல்ல நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ ரூபா கெட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். நான் 10,000 கேட்குறேன் முதலாவதாக. ஏன்னா எனக்கு வேலைகள் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெண் இப்போ நீங்கள் ஒரு பதிவு என்கிட்ட பண்ணியிருக்கீங்க, பணம் கட்டியிருக்கீங்க. நான் ஒரு பொண்ணு வீட்டில் உங்களை பற்றி எல்லாம் பேசணும். அப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் அந்த கேள்வியை கரெக்டாக சொன்னால் தானே நான் அதை அங்கே சொல்ல முடியும். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் 30 வருஷ அனுபவத்தில் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ விஷயங்கள் கேட்டிருப்பேன். அப்போது நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு எனக்கும் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதை திருத்தி வாழணும். என்கிட்ட உண்மையை பேசுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். நான் ஏன் யார்ட்டையுமே கமிஷன் கேட்குறதில்ல சொல்லுங்கள். நான் பண்ணுறதே ஒரு சேவை. நான் திருமணத்தை முடிச்சு தரேன், ஆனால் முடிஞ்ச பிறகு நீங்களாக பார்த்து ஒரு டொனேஷன் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் பேசின வீடியோ நான் உங்களுக்கு ஏன் இதில் போடுறேன், எல்லா வீடியோ நான் போடலையே. ஒரு சில பேர் பேசின வீடியோ ஏன் போடுறேன்னா, அவங்க பேசும்போதே தெரியும் ஒருவருடைய மனதில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படையாக வரும். அப்போ இந்த வீடியோவில் ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னா, நான் என் மனைவியை விட்டு 30 வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறேன், வீடு இருக்குது, பென்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிதான். நீங்கள் 30 வருஷமாக பிரிஞ்சு வாழும்பொழுது எப்படி 8 வயசு குழந்தை உங்கள்கிட்ட இருக்கும், 19 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்து 1 வயது 2 வயது நீங்கள் பிரிஞ்சு வந்தோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் மாதமாக இருக்கும்போது கூட பிள்ளைய வந்துட்டீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு 30 வயசுன்னு சொல்லலாம். நீங்கள் 30 வருஷமாக மனைவி விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க, ஆனால் 8 வருஷமாக இருக்குது. அப்பப்போ மனைவியோட தொடர்புக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறீங்க, பொய் பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. அதாவது திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் ஏன் இந்த வீடியோ இதில் போடுறோம்னா, இப்படிலாம் நீங்கள் பேசும்போது எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் ஏன் சார் நீங்கள் இவங்கெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்க. இவங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். இப்போ இப்படி பேசும்போது ஒரு பொய் சொல்லும்போது கண்டிப்பாக இது பொய்ன்னு நமக்கு தெரியும். அப்போ நான் இதை என்ன பண்ண முடியும்? இதை நான் வீடியோவில் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தயவு செய்து உண்மையை மட்டும் பேசுங்க. நீங்கள் என்னத்தங்க கொண்டு போக போகிறீங்க? இன்றைக்கி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை எதுக்கு? ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஒரு துணி துவைச்சு போடுறதுக்கும் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சுகத்துக்காகவும் நினைக்கிறீங்க. இதை 3ஐயும் மறந்துடுங்க. சுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்பாக பேசுகிறதே ஒரு சுகம்தான். மனம் விட்டு பேசுகிறதே ஒரு சுகம்தான். 2 பேரும் ஒரு இடங்களுக்கு சேர்ந்து தனிமையில் போகாமல் சேர்ந்து கூட்டாக போவதும் ஒரு சுகம்தான். இதுதான் சுகம். உடல் இச்சைக்காக பழகுவது சுகம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இதற்கு தான் நான் என்ன சொல்கிறோம்னா, சுகத்துக்காக நினைக்காதீங்க.
ஒருவருடைய உடலுக்காக பார்க்காதீங்க, ஒருவருடைய மனசுக்காக பாருங்கன்னு சொல்கிறது. ஆசைகள் இருக்கணும். என்ன ஆசை இருக்கணும்? கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்கணும், சந்தோஷமாக வாழணுங்கிற ஆசை இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிற ஆசை இருக்கணும். அடுத்தபடியாக வசதி. எல்லாரும் வசதியாக வேணும், வசதியாக வேணும். ஆண்களும் அப்படி தான் கேட்குறீங்க, பெண்களும் அப்படி தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பிரச்சனையை என்ன செய்யணும்? அது நீங்கள் தாங்க சால்வ் பண்ணணும். முதல்ல கடன் ஏங்க வருது? நல்ல வேலை பாருங்கள், உழைங்க, கடன் இல்லாமல் வாழ பழகுங்க. கடன் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன சார் பண்ணணும்னா, போதும் என்ற மனநிலையோடு இருங்க, கடனே வராது. தயவு செய்து நான் இந்த வீடியோவை யார் மனசும் புண்படுவதற்காக நான் போடலை. இதுலேருந்தே தெரியுதா பார்த்துக்கோங்க. இவருக்கு நான் பார்த்து வைக்க முடியுமா? 30 வருஷமாக நான் பிரிஞ்சு வாழ்கிறேன், என் மனைவிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, ஆனால் டைவர்ஸும் வாங்கலை, ஆனால் சொத்து இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு எப்படி பார்க்க முடியும் இந்த வயசில்? அவர் பேசி ஆடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது விளக்கம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஒருவர் 30 வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்தால் 8 வயசுலையும் 19 வயசுலையும் குழந்தை எப்படி வந்தது? எனக்கு இந்த விளக்கம் தெரியல. நேர்களை பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபோன் இன்னைக்கு பார்த்து சொல்கிறேன். நீங்கள் காலையில் ஃபோன் போட்டேன். சொல்லுங்கள் சார். அது காலையில் ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் பார்த்து ஆஃபீஸுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் சார். ஆஃபீஸில் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்களா சார்? ஆஃபீஸ்லையும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டையும் காலையில் ஒரு 9 மணிக்கு போட்டேன். சரி, நீங்கள் நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள். அதான் சார், ம், ஒரு நிமிஷம் இல்லைங்க, வரேன். சரி. எவ்வளோ இது பணம் கட்டியிருந்தீங்களா சார்? ஆமாம், நான் அன்றைக்கி அழுதுட்டு பேசினேன்ல, ஞாபகம் இருக்கா? இந்த முந்தானத்தில் நான் அழுதுட்டு பேசினேன் பார்த்தீங்களா, சனிக்கிழமை. சமுத்திர பாண்டி. வரேன். சொல்லுங்க சார். சமுத்திரம் சொல்லுங்க. சமுத்திர பாண்டி. சரி சார், இப்போதைக்கு நம்ம 30 வருஷம் சார் பிரிஞ்சு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சமுத்திரம் சார். சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகுது. ஆமாம் ஆமாம். சரி, ரைட்டு. நீங்கள் ஆதி திராவிடர். ஆமாம். இப்போ இந்த எந்த ஊரில் இருக்கீங்க? அரளாச்சி. அரளாச்சியில் இருக்கீங்க. ம், சரி, ரைட்டு, ஓகே. சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எவ்வளோ சார் பணம் கட்டினீங்க? 800 இல்லையா சார்? 800 நீங்கள் கட்டிருக்கீங்க உங்களுடைய வயசுக்கு. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் பணம் என்ன கட்டினீங்க? நான் கட்டி இப்போ 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. சரி, ரைட்டு, ஓகே. 1 வாரத்துக்கு மேலே ஆகிடுது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பெண் கேட்டிருந்தீங்க சார்? என்னை பராமரிக்க எனக்கு யாருமே இல்லை. சரி, உங்களுக்கு 60 வயசுல உங்களை பராமரிக்க ஆட்கள் இல்லைன்றீங்க. ஆமாம் ஆமாம். என்ன நீங்கள் பார்த்தீங்களா நேரில்? நேரடியாக பேசி உங்களுக்கு நேரடியாக பேசிட்டு வந்துட்டேன். பணம் கட்டினா அன்றைக்கி பேசிட்டு வந்துட்டேன். சரி, அன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னீங்க. சரி, அது ரைட். இந்த 1 வாரத்தில் நான் உங்களை கூப்பிடலை. ம், ஆமாம். சரி, ரைட், ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் 2-3 தடவை எனக்கு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டுக்கேன், காலையில் கூப்பிட்டுருக்கேன். சரி, ரைட், ஓகே. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நீங்கள் கூப்பிட வேண்டியதே இல்லை, நானே உங்களுக்கு தோதுக்கு வந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் அடிக்கடி கூப்பிட்றதுனால நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறேன். சரி சார். உங்களுக்கு என்ன வசதி இருக்குது? ஒரு பெண்ணு உங்களுக்கு 60 வயசு ஆகுது, எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ள முதல்ல வேணும் சார்? எனக்கு ஒரு 45 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள சார். 50 வயசுக்குள்ள வேணும். சரி, 55 வயசு இருந்தால் கூட போதும். ரைட்டு, போதும். நான் இப்போவே ஒரு நம்பர் தரேன், நீங்கள் பேசலாம் பெண் வீட்டில். சரி சார். ஏரியா எந்த ஊர்? இந்த ஒரு நிமிஷம். பணம் போட்டு விட்டாங்கன்னா போடுங்க. இந்த ஒரு நிமிஷம். இந்த பார்க்குறேன், ஒரு 5 நிமிஷம். இந்த ஒரு சார்ட்ட பேசிட்டேன். அதாவதுங்கய்யா சமுத்திரம். சொல்லுங்க சார். இப்போ வயசு 50 to 55, ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டேன். 50 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள கேட்குறீங்க, கொடுத்துடலாம். நீங்கள் ஆதி திராவிடர் சமுதாயம், எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறீங்க. என்ன வேலை இந்த 60 வயசுல என்ன வேலை பார்ப்பீங்க சார்? எனக்கு ஓரளவுக்கு தச்சு வேலை செய்யும் சார், மர வேலை செய்வேன் சார். மர வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும். எனக்கு ஊருக்குள்ள புதுசு, நான் இப்போதே மலையிலேருந்து ரிட்டையர்ட் பண்ணி வந்திருக்கேன். என்ன ரிட்டையர்டு? என்ன வேலை பார்த்தீங்க கவர்மெண்ட்லையா? இல்லை சார், எஸ்டேட்டில் வேலை செஞ்சேன், டீ எஸ்டேட்டில்.
சரி, அங்க வேலை பார்த்தா பென்ஷன் கிடைக்குமா? ஆமாம் சார். இனிமேட்டு எனக்கு கிடைக்கும் சார். 2, 3000 கிடைக்கும் சார். 2000, 3000 தான் பென்ஷன் அங்க கிடைக்கும். ஆமாம் சார். சரி, ரைட்டு. இப்போ வந்து நீங்க அங்க வேலை பார்த்தீங்க, ரிட்டயர்ட் ஆயிட்டீங்க. ரிட்டயர்ட் ஆனா எதுவும் அமௌண்ட் மொத்தமா குடுப்பாங்களா? எதுவும் கையில வச்சிருக்கீங்களா? சார் அது ஒன்றும் என்னன்னு பிள்ளைகளை பூரா படிக்க போட்டேன் சார். பிள்ளைகளை படிக்க போட்டு பெரிய பிள்ளைய படிக்க போட்டு அதில் கொஞ்சம் செலவாயிடுச்சு சார். இப்போ இருக்கிறது வீடு மட்டும்தான் இருக்கு. சொந்த வீடு இருக்கு. மனைவி என்னாச்சு? மனைவி சார் 30 வருஷமா நானும் வாய்ப்பே இல்லை சார். மனைவிக்கு பேசி புண்ணியமே இல்லை சார். 30 இல்லைங்க, வருஷமா மனைவி மனைவி இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அதத்தான் கேட்கறேன். மனைவி இருக்காங்க. ஏன் மனைவி எங்க இருக்காங்க இப்போ? உங்க கூட இல்லையா? இல்லை சார், நான் 30 வருஷமா பிரிஞ்சுட்டேன் சார் இருக்கேன். ஓ, 30 வருஷமா பிரிஞ்சுட்டீங்க. ஆமாம் சார். இந்த தாலி எல்லாம் வாங்கிவிட்டேன். அப்புறம் அந்த பிள்ளைகளோட பொருள் எல்லாம் கொடுத்துட்டேன். ஐயா, நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்போ 30 வருஷமா எதனால பிரிஞ்சீங்க? சார் அவங்க நம்மளை பிடிக்கலன்றாங்க சார். உங்களை பிடிக்கலன்னு சொன்னாங்களா? பிடிக்கலன்னு சொன்னாங்க. அவன் பிள்ளைகளை பூரா காப்பாத்திட்டேன் சார். நீங்க பிள்ளைகளை காப்பாத்திட்டீங்க? ஆமாம் சார். எத்தனை பிள்ளைங்க? 2 பொம்பளை பிள்ளை சார். பெரிய பிள்ளைலாம் படிக்க வச்சுக்க டாப் சொல்லி வச்சுட்டு சார். இப்போ இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன். இப்போ 5 வருஷம் வீட்டு பத்திரத்தை கூட வச்சா சார் வச்சு படிக்க வச்சுருக்கேன். யாருக்கு? சரி சரி. சரி சார். சார், உங்க மனைவி வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் நீங்க தான் செலவு பண்ணி படிக்க வச்சு எல்லாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை சார், சும்மா தான் சார் இருக்கேன். 30 வருஷமா சும்மா தான் இருக்கேன். ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு 2க்கும் திருமணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஒன்று 8 வயசு, ஒன்று 19 வயசு சார். 8 வயசு, 19 வயசா? ஆமாம் சார். என்னங்க, உங்களுக்கு 60 வயசுன்னு சொல்றீங்க. நீங்க 30 வருஷமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்றீங்க. எப்படிங்க? ஏன் 30 வருஷத்துக்கு நீங்க எனக்கு சொல்ற கணக்கு புரியல. ஏன்னா நீங்க 30 வருஷமா பிரிஞ்சிட்டீங்க. பிள்ளைக்கு எப்படி 8 வயசு இருக்கும்? சார் அது என்ன சொல்லணும்னு எனக்கே ஒன்றும் புரியல சார். அது எப்படின்னு தெரியல சார். அது நம்ம போனாலும் கடிச்சு வச்சுருவோம். நம்மளை பார்த்து ஒதுக்கி விட்டுருவாங்க. நம்மளை வெளியே தான் பார்த்து கிடந்தோம். நம்மள வாடகை வீட்டில் தான் இருக்கு. நம்மளை பார்த்து தள்ளி விட்டு. ஆனால் அந்த வாடகை கூட நான் எங்கள் அம்மா தான் சார் வாங்கி விட்டுச்சு. சமுத்திரம், எனக்கு நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நான் பண்ண முடியும். நேத்தூரா இதுதான் நடந்தது, உண்மை சார். ஐயா, உங்களுக்கு 30 வருஷமா பிரிஞ்சிட்டீங்க உங்க மனைவி 19 விட்டு. வருஷத்துக்கு பிறகு சார் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஐயா சொல்லுங்க. சமுத்திரம் ஐயா, நீங்க உங்க மனைவி விட்டு 30 வருஷம் பிரிஞ்சு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. ஆமா, ஒரு சின்ன பிள்ளை. இன்னொரு பிள்ளைக்கு 19 வயசு ஆகுது. ஆமா சார். சரி, எப்படிங்க? அப்ப நீங்க வந்து போயிருப்பீங்களா உங்க மனைவிட்ட? வாய்ப்பே இல்லை சார். சரி, அப்ப எப்படி 30 வருஷம் பிரிஞ்சு வந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு, நீங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குழந்தை ஆயிருக்கும். இன்னைக்கு 30 வயசுக்கு மேல ஆயிருக்கும் குழந்தை. எப்படி ஆச்சு? அதே சார் 19 வருஷத்துக்கு பிறகு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2 பொண்ணு பிறந்திருக்கு சார். பிறந்து அதுவும் கூட ஏதோ காத்தடிக்க ஒரு மாற்றமா அப்படி பிறந்து சார். அது ஒன்றும் சொல்ல. சரி, இப்ப சரிங்கய்யா, உங்க கணக்கை நான் வச்சுக்கிறேன். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு எந்த ஊர்ல இருக்கு? அருளாச்சியில் இருக்கு சார். அருளாச்சியில். அதனுடைய அந்த வீடு, இப்ப அருளாச்சியில உங்க வீடு இருக்கு. மனைவி தாலியை வாங்கிட்டோம்னு சொல்றீங்க. கோர்ட்டு மூலமா எழுதி வாங்கிட்டீங்களா? இல்ல சார், அதெல்லாம் வாங்கல சார். கோர்ட்டு மூலமா எழுதி வாங்காம நீங்க கல்யாணம் முடிச்சு வச்ச என்னையும் உங்களையும் தூக்கி ஜெயில வச்சிட மாட்டாங்களா? கோர்ட் வரைக்கும் போயிட்டு சார். அதெல்லாம் நீங்க சொல்றது மாதிரி கோர்ட் வரைக்கும் போயிட்டேன். சரி, கோர்ட் வரைக்கும் போய் கூட நாங்க பிரிஞ்சது மாதிரி நிக்கிறோம். பேச்சு நாளைக்கு பாப்போம், நாளை கழிச்சு பாப்போம்னு சொல்லி இப்படி 30 வருஷம் எழுதிட்டாங்க. கோர்ட்ல வாங்கியாச்சா வாங்கலையா? வாங்கல சார். கோர்ட்டுக்குலாம் எழுதி கொடுத்தாலும் அப்படியே இருக்கு சார். அதெல்லாம் கோர்ட் வரைக்கும் போகுது சார். கல்யாணம் முடிச்சு ஒரு 3 வருஷத்துலயே எழுதி கொடுத்தேன் சார். கோர்ட்டுக்கு போட்டு சார். 3 வருஷத்துலயே எழுதி கொடுத்துங்க சார். கோர்ட்டு சங்கரன் கோயில் கோர்ட்டுக்கு தான் சார். இப்ப நீங்க கோர்ட்ல என்ன டிவோர்ஸ் வாங்கல சார். சரி, இப்ப நீங்க அடுத்து இப்ப வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சீங்கன்னா, சரி சார், அந்த மனைவி வந்து உங்க முதல் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீங்களும் உங்கள் மனைவியும் திருமணம் முடிச்சு வச்ச நானும் ஜெயிலுக்குள்ள போகணும். அந்த அளவுக்கு விட மாட்டேன் சார். நீங்க விட மாட்டீங்க? அந்த அளவுக்கு விடவே மாட்டேன் சார். அந்த அளவுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு சார். ரைட், நிறைய ஆதாரமா ஓப்பனா சொல்லுங்க. உங்க மனைவி உங்களை விட்டு வேற யாரோடையும் தொடர்பு இருந்தாங்களா? அது நான் கண்டுபிடிக்க கூடாது, நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நினைச்சு தான் சொல்றேன். ஆனா உங்க சரி, ரைட், அது போட்டு விட்டுருங்க. உங்க பிள்ளைங்க இப்ப 2 பிள்ளைகளும் யார்கிட்ட வளர்றாங்க? பொம்பளை பிள்ளை சார், அவங்ககிட்ட தான் இருக்கு சார். நான் பிள்ளைகள் பூரா நான் தான் படிப்புக்கெல்லாம் 2 செலவு சார். பிள்ளைகள் 2க்கும் நீங்க இன்ன வரைக்கும் நீங்க தான் படிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஆனா அவங்க அம்மாட்ட தான் இருக்கு. ஆமா சார். அப்ப அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க இப்ப அவங்களுக்கும் இந்த அருளாச்சி ஊருங்க. ஆனா இருக்கிறது சீலம்பட்டி தேனி மாவட்டத்தில் இருக்காங்க சார், கம்பத்தூர் பக்கத்துல. அவங்க தேனி மாவட்டம் போயிட்டாங்க. ஆமா சார். உங்க வீட்டம்மாவுக்கு வயசு என்ன? அதுக்கு ஒரு 50, 55 வயசு தான் சார் இருக்கும். 55 வயசு ஆகுதா?
55 வயசு ஆகுது, 8 வயசுல ஒரு குழந்தை, 19 வயசுல ஒரு குழந்தையா? ஆமாம் சார். சரி. இப்போ உங்களுக்கு தச்சு வேலை தெரியும். 60 வயசு ஆகுது. எவ்வளவு மாசம் ஒரு நாளைக்கு எத்தன ரூவா சம்பளம் கிடைக்கும்? சார் ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கும், 1000 கிடைக்கும் சார். மொத்தம் அது வேலை நிரந்தரமா இருக்காது. நான் இன்னும் ஒரு முதலீடு போட்டாத்தே அந்த வேலையை கூட நான் எடுத்து சம்பாதிக்க முடியும். இப்போ நான் வந்து தச்ச எல்லாத்த ஊருக்கு வந்திருக்கேன், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கேன். சரி, 60 வயசு, 58 வயசுல ரிட்டயர்ட் ஆயிருவீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆ இவ்வளவு நாளா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் பாக்குறோம்னு சொல்றீங்க. உழைச்சு ஆமாம். கை வசம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? கைவிதம்ல எதுவுமே இல்லை சார், பொருள் தான் சார் இருக்கு. சரி, பீடி, சிகரெட்டு, தண்ணி பாட்டில் எதுவும் சார் அடிப்பீங்களா? பீடி மட்டும்தான் சார் நல்லா குடிப்பேன் சார். நம்ம பராண்டிலாம் குடிக்க மாட்டேன் சார். சரி, இப்போ ஒரு வீடு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் வர வாங்கி போட்டுருக்கேன் சார். அந்த வீட்டு முன்னாடி மொத்தத்தையும் நீங்க நான் எதை வாங்கி போட்டாலும் அந்த பொருட்களை நீங்க எதுவும் யூஸ் பண்ண முடியாது. விற்கவோ எதவோ முடியாது. விற்கணும்னா பிள்ளைகள் கையெழுத்து போடணும், பொண்டாட்டி கையெழுத்து போடணும். அடுத்து நீங்க சார் நல்லா கேட்டுங்க. ஒன்று எங்கள் அம்மா சொத்து ஒன்று இருக்குது. அது வந்து என் பேரில் மட்டும்தான் சார் முடிச்சிருக்கேன். அவங்க யார் பேரும் போடாம தான் சார் முடிச்சிருக்கேன். சரி. அந்த முன்னாடி இருக்க 2 சென்ட் இடமும் என் பேர்ல தான் முடிச்சிருக்கேன். இப்போ இருக்க இடமும் எங்கள் அம்மா பேர்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வீடு வாடகைக்கு விட்டுட்டு இந்த பொண்டாட்டினால அந்த வாடகை விட்டதும் கூட விட்டுட்டேன். இப்போ அது கேஸ் விட்டு அதுவும் முடிய போகுது சார். இப்ப என் நிலைமை புரியுதா? உண்மையை சொல்றேன். இல்ல, என் நிலைமை புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு, நான் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒருத்தருக்கும் 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் இந்த விவரத்தை நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க பேசுற விஷயங்களை நான் சொல்றதுக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கே தெரியல. சார் இப்போ இந்த தலைப்பை சொல்லிட்டேன். எப்படின்னா இப்போ என்னோட பொருளுங்க ஒரு 10 15 நகை இருக்கு. அதுவும் பேங்க்ல இருக்கு. ஒன்று, ரெண்டாவது அது இந்த தள்ளுபடி வந்து நான் வாங்கிக்குவேன். மொத்தத்துக்கு ஒரு கேஸ் இருக்கு, அந்த வீட்டு கேஸ், அந்த வாடகைக்கு விட்டது. அந்த கேஸ் இப்போ சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்போ ரெண்டுமே என் கைவசம் தான் சார் இருக்கு. எல்லா பொருளுமே என் கைவசம் இருக்கு. என்னோட பொருள் கூட என் கைவசம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு சம்மந்தப்பட்ட பொருள் பூரா கொடுத்துட்டேன். எந்த பிள்ளைக்கு சம்மந்தப்பட்டது? என் வீட்டுக்காரம்மாவுக்கு. 10 பவுன் நகை எவ்வளவு அடகு வச்சிருக்கீங்க? சார் அது வந்து ஒன்று 1.5 லட்சத்துக்கு இருக்கு, ஒன்று 3 லட்சத்துக்கு இருக்கு. 4.5 லட்சம் ரூபாய்க்கு 10 பவுன் நகை இருக்கு. ஆமாம் சார். சரி, அது அடகுல இருக்கு. வீடு என்ன பிரச்சனையில இருக்கு? ஒரு வண்டி தான் சார் இருக்கு, மற்ற பொருள் இருக்கு சார். வீடு என்ன பிரச்சனையில இருக்கு? வீடு சார் ஒரு ரூம் மட்டும் கேஸ்ல இருக்கு சார். ஏன்? அது இந்த வாடகைக்கு இருந்தாங்க ஒரு 10 50 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நிரந்தரமா போட்டாங்க. அது நான் கேஸ் அது 2013 போட்டு கேஸ் வெளியே போகுது சார். ஓ ஓ. அது 2013 கேஸ் போட்டேன். அது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரி, ரைட். இப்ப உங்க விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. இதுவே நிலைமை, என்னோட நிலைமை இதுதான். சரி, இப்போ உங்களுக்கு வயசு 60 வயசு ஆகுது. 8 வயசுல ஒரு குழந்தையும் 19 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. இதுக்கு திருமணம் நீங்க தானே முடிச்சு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு செஞ்சுட்டு சார். அவங்க எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க சார். எதிர்பார்க்க மாட்டாங்களா? அந்த குழந்தைகள அப்ப தேனியில தான் இருக்குன்னு. ஆமாம் சார், இங்கே தேனியில் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த தேனியில் தான் இருக்காங்க. அது எங்கள் அம்மா வாங்கி விட்டுச்சு வாடகைக்கு. அந்த பிள்ளை வேணும்னு சொல்லி வாடகைக்கு வாங்கி விட்டு போய் வெளியே தான் சார் பார்த்து கிடப்பேன். வெளியே பார்த்து கிடந்த பெரிய கண்ணீரும் கவலையுமா சார் வாழ்ந்துருக்கேன். உங்களை விட்டுட்டு எதுக்கு தேனி போச்சு? இந்த பிள்ளை இங்கே இருந்துச்சு. நான் சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கு கேஸ் போட்டேன் சார். பெங்கரங்கூரில் கேஸ் போட்டுருந்தேன். எதுக்கு போட்டீங்க? கோர்ட்டில் எனக்கு பொண்டாட்டி வேணாம்னு சொல்லி கேஸ் போட்டுருந்தேன். இந்த பிள்ளை வந்து நான் எனக்கு புருஷன் வேணும். அப்போ கிளவி நான் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அப்படின்னு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு 2 வீடு வாடகைக்கு 2 லட்சம் ரூபா வீடு வாங்கி கொடுத்து சார். சரி, ரைட். இப்போ எங்கள் அம்மாவே இறந்து போச்சு. எனக்கு ஒரே ஆதரவு எங்கள் அம்மா இருந்துச்சு. எங்கள் அம்மாவே இறந்து போச்சு சார். சரி, உங்க விவரத்தை சொல்லி இதுதான் தலைப்பு. சரிங்க, நீங்க சொன்ன விவரத்தை நான் சொல்றேன். சொல்லி இதுக்கு யாரு சம்மதிக்கிறாங்களோ அந்த பொண்ணை உங்களுக்கு அனுப்புறேன். வச்சுட்டுமா? சரி சார், ஏதோ திருப்பி நல்லதா செய்யுங்க சார். நல்லபடியா எனக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம், நானே கால் பண்றேன். சரி, ஓகே சார்.